அதனால வந்து அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் முடிவு எடுக்கல. சின்ன சின்னதாக பண்ணிட்டு வந்தோம். விவேக் சார் நல்ல முடிவு எடுத்தங்காட்டி தான் எனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சது. அன்னையிலேருந்து இன்றைக்கி ஓடுறேன். ஒரு எழில் சார் இருந்ததுன்னா நான் எப்படி இவ்வளோ படம் எடுத்துருக்க முடியும்? இதுக்கு ஏன் நம்ம விரும்மாண்டின்ற ஒரு படத்தில் வந்து அத்தனை பேரும் மதுரைக்காரங்க தான் ஃபுல் அண்ட் செலக்ட். வணக்கம். குருதியின் யுத்தம் என்னடா பேர் ரத்த காவு வாங்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பெரிய சண்டை படம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் கலைஞ்சதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு ஆக்ரோஷம் ஆகுது. அதில் வந்து எனக்கு எல்லா காமெடி நடிகர்லேயும் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அழுக வச்சுருக்காங்க, அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வைப் இருக்கும். ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஒரு டைரக்டர் கண்ணில் படணும். இன்னும் முதல்ல நம்பணும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இருக்கிற டைரக்டர் எல்லாமே வந்து பாலச்சந்திர சார் ஆகட்டும், பாரதராஜா சார் ஆகட்டும், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து சாதாரண ஒரு அவன் என்ன எதுவும் பண்ண வேண்டாம், டே அங்கே பண்ணது இங்கே பண்ணதுலாம் இங்கே பண்ணாத, இங்கே வா நான் சொன்னதை பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு டைரக்டர் இருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா அவன்லாம் என்ன பண்ணுவான், அவனை கூப்பிட்டு இங்கே என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம், புதுசாக இருந்தால் கூட எல்லாம் பார்ப்பாங்க, இவங்க எல்லாம் பழைய ஆளுப்பா, இவங்களை வச்சு என்னையா பண்ணுறது, அதெல்லாம் ஓட்டி விடு அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் நினச்சிட்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள பல ஆயிரம் திறமைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து அனுபவம் அடித்து ஒரு மாதிரி வைபில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கேரக்டர் இல்லைங்கிறதுக்காக அதுக்கு உண்டான தீனி இல்லைங்கிறதுக்காக தான் வெயிட்டிங்காக இருப்பாங்களா ஒளியோ அது கரெக்டான அங்கீகாரம் டைரக்டர் கிடைக்கலேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து உண்மையாலுமே நான் எதை கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எங்கிட்ட ஒரு வைப் இருக்குது. ஆனால் கொடுக்கலையே, யாரும் கிடைக்கலையே. நாமளும் ஓடுறோம், ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணுறோம், அதை பண்ணுறேன், அழுவ வைக்கிறேன், அழுகுறாங்க, சிரிக்க வைக்கிறேன், சிரிக்கிறாங்க. இதான் ஃபுல்லாக ஃபைட் பண்ண வச்சுருக்காப்புல. ஏன்னா நம்புனாப்புல பார்த்தீங்களா. இப்போது இவன் நினச்சிருந்தா என்னோடய கேரக்டருக்கு யாரை வேணாலும் போடலாம், எதை வேணாலும் பண்ணலாம். என்னோட கூடவே கடந்து வந்துட்டு இருக்கிறான். எங்கிட்டக்குள்ளே வேறு ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவன் தான் பார்த்தான். அது மாதிரி வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து இங்கே இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே இந்த குறும்படம் வந்து எதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் அவங்களுடைய திறமையை காட்டுறது தான். பெருசாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய பொருள் செலவு ஒரு ப்ரொடியூசருக்கு கான்ஃபிடண்ட்டாக இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அவங்களுடைய திறமையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மக்களுக்கு இல்லைன்னா ஓட்டி விடுறாங்க. பெரிய படத்தையே யாரும் உட்காந்து பார்க்குறது இல்லை. 20 நிமிஷம் நல்ல சீனாக கட் பண்ணி டெய்லரில் காட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனால் பேண்ட் இருக்கும். 20 கோடி ரூபா, 50 கோடி ரூபா, 100 கோடி ரூபா போய்ட்டு எடுக்கிறாங்க. ஃபுல்லாக டர 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 டரன்னு ஒன்று இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு படமாக எடுத்தால் இது இப்படி தான் வரும் அப்படின்னு ரொம்ப பொருள் செலவில் ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லாருமே சப்போர்ட். எப்பவுமே இந்த ஒரு டீமாக ரொம்ப திறமையோடு இருப்பாங்க. செதறி அவங்கவுங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறப்ப அவங்க நல்லா கட்டி இழுத்து ஒருத்தர் கெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் இங்கே வெயிட்டிங். அப்படி தான் எங்களுக்கு கிடச்சிது. எங்கள் சிவாண்ணா மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். அவரோட சின்ன ஒரு ட்ராவல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னை பார்த்து, கொட்டாச்சி நீங்கள் பார்த்துருக்க ஷார்ட் ஃபிலிமெல்லாம் பார்த்துருக்குறேன், உங்களுக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அது ரெடி பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். நம்ம கடந்து எவ்வளோ வந்திருக்கலாம். அந்த மாதிரி அண்ணன் ஆசைப்படுறாரு சொல்கிறாருன்னு நான் விட்டுட்டேன். ஊருக்கு போய் 2 நாளில் திரும்ப எனக்கு கால் பண்ணி கொட்டாச்சி ரெடி பண்ணிட்டீங்களா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் பாரு. உண்மையாலுமே ஐயோ என்ன இவர் சொல்கிறாரு, உண்மையால் பண்ணுவாரோ அப்படின்னு தம்பியாட்ட உட்காந்துட்டு நான் பேசினேன். இந்த மாதிரி அவரை நடிக்க வைக்கணும், அவருடைய தோற்றம் லுக்கு இதெல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோக்குள்ள ஒரு வில்லன் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் இப்போ காசு போடுறவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துன்னா ஒரு மாதிரிண்ணே அப்படின்னு, டேய் அவரை பாடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம சிங்கம் படத்தில் ஒருத்தர் வந்து வேலை எடுத்து ஏற்றிட்டு அப்படின்ட்டு போவாள். அது மாதிரி இருந்தார் ஆள். ஆனால் இவர் தானே சூப்பரு, இவருக்கு உனக்கு வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு ஒரு ட்ராக் ஒன்று எடுத்து நம்பி இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் புதுசாகவே இருக்காது. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் குடும்பம் ஒருத்தர் இவனை பார்த்தா காசிமேட்டில் ஒருத்தர் கோவப்படுற மாதிரி தான் அந்த கேரக்டராக இருக்கும். எல்லாருமே அருமையாக மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரும் அந்த எடிட்டரும் அண்ணன் தம்பி 2 பேருக்கு என்ன ஒரு ஒற்றுமை பல்ஸ்னா, இவன் டங்குன்னு கட் பண்ணுற தகுந்த மாதிரி அவன் மியூசிக் டுட்டுன்னு அவன் கட் பண்ணால் டட் பின்னாலே வர்றது. இதுதான் அங்கே அவங்க 2 பேர்த்துக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அத்தனை பேருமே இந்த டீமில் நிறைய உழைச்சிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து 3ஆம் தேதி நாளைக்கு ஷார்ட் பிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள். இதில் 2 பேருக்கு தான் போட்டி. என்ன அப்படின்னா, இது என்னடா இது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்டோன்னே எதுவும் ஷாக்காகாதீங்க. ஒன்று படம் எடுக்கிறவங்களுக்கும் ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கும். அவங்கள நம்ம திருப்தி பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க போடான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போயிட்டோன்னு இல்லை, அடுத்தது முயற்சி பண்ணுறோம். அதுதான்
கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். ஷார்ட் பீஸில் வருது. உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான படமாக தான் இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டில் 2Kல எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த குருதியின் யுத்தம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும் நண்பரை. எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நிறையா படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் எங்கேயோ இருக்கிறீங்க, எத்தனையோ வேறு எல்லாம் கொண்டு போய் நல்ல இடத்துல நிறுத்தியிருக்கிறீங்க. உண்மையாக உழைச்சிருக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ராவ் பகல் இது எதுவும் பார்க்கல. ஏன்னா படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லோரும் அத்தனை பேரும் அப்படி தான் உழைப்பாங்க. ஏன்னா நல்ல படத்தை கொடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவங்ககிட்ட அந்த ஒரு வைப் இருக்கும். இந்த படம் அதே மாதிரி தான் உங்களுக்காக உழைச்சிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துங்க. நன்றி, வணக்கம். படத்துலேயே வந்து அம்மா குழந்தைங்க தான் முக்கியத்துவம் சொல்கிறாங்க, படத்துலேயே வந்து காட்டுறீங்க. இதில் வேற 2 டைலாக் போட்டீங்க, 2 பேர் தான் போட்டி. ஆமாம் ஆமாம், அதுலேயும் அந்த இடத்துல வந்து ஃபேமிலி விட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ ஏதாவது ப்ரொமோஷனாக பண்ணீங்களா இல்லை வந்து உண்மையாக சொல்கிறீங்களா? எதைய இப்போ சொன்னீங்க 2 பேர் தான். ஆமாம்மா, ஒன்று நம்ம படம் எடுக்கிறவங்களுக்கோ ஒன்று படம் பார்க்குறவங்களுக்கோ. புரியுது. சொன்னீங்க விஜய் டைலாக் சொன்னீங்க. ஆமா சொன்னீங்க இந்த படத்துல வந்து தாய் பிள்ளைகள் மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. ஆமா உண்மைதான். வந்து அவர் எல்லாரையுமே விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. ஆமா, நீங்க ஏன் இந்த 2 வார்த்தைக்கு போட்டீங்க? ஏங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே இல்லை, ஒன்றை தொட்டால் எல்லாத்தையும் வேணும் தான். அதை பண்ணோன்னா எல்லாத்தையும் காப்பாற்றோன்னா ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுலேயே அதான் சொல்லியிருப்போம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவன் அதுக்காகத்தான் அவர் வெளியில் வந்திருப்பாப்புல. இல்லைன்னா ஆல்ரெடியாக அந்த போடணும்னு துடிச்சவர் தான் அவர். அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ வந்து குழந்தைகிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்துருக்கீங்களே, ஆமாம், எந்த விதத்தில் சரியா இருக்குமா? நீங்கள் வந்து சென்சார் பண்ணீங்கன்னா அதை கட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஆனால் அந்த சீனை வந்து பக்கத்தில் மெயினாக வச்சுருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு கதை சொல்லிட்டாரா? துப்பாக்கி கொடுத்து குழந்தைய சுட்டுக்கிட்டு இல்லை அதாவது என்னென்னா இல்லை விளையாட்டு வினயமாகிறது தான் கதை. இன்னொன்று என்னென்னா எப்போவுமே இந்த மாதிரி ரவுடிஸாக ஒரு கேரக்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கெத்துக்காகவே வீட்டில் ஒன்று வெத்துக்காகவே ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து என்னை சுடணும் பண்ணணும் உனக்கு கோபம் இருந்துன்னு அது எங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக காட்டலாம். அது குழந்தை கட்ட சுட்டுட்டு சுடுறா அவனை, இங்கே சுடுறா அங்கே சுடுறா அப்படின்னா அது குழந்தைக்கு என்ன தெரியும்? சரி அவங்க அப்பா மாதிரி இருக்காதடா, நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்கிறப்போ அது நான் சொல்கிறத அது கேட்டுருச்சு, அது போயிடுச்சு. எதுண்ணே? ஆமாம், இல்லைண்ணே நான் ட்ரிக்கெல்லாம் பண்ணலை. நீங்கள் வேறு குழந்தையோட ட்ராவலில் தான் நான் போகல, அது போட்டுக்கிச்சு. ஆனால் ஆல்ரெடி கோவம் இருந்ததில்ல, அந்த கோவத்தை வந்து வன்மையாக்கிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அவங்க மேலே வன்மமெல்லாம் கிடையாதுண்ணே. நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராபா ஈஸியாக அந்த இடத்துல கிடச்சிருதுண்ணே. ஏன்னா அங்கே ஈஸியாகவே எல்லா இடத்துலையும் ஈஸியாக சண்டை போட்டுடுறாங்க. இப்போது நம்ம எல்லா இடத்துலையும் சண்டை இருக்குது அது இருக்குது, ஏகப்பட்ட கன்றாவி எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அங்கே என்னென்னா உண்மையான உழைப்பவர்களுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு போட்டினா கூட சண்டை வரும். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு கூட அங்கே ஏலம் நடக்குது. ஏலம் ஒரு மீனவர்கள் அவங்களுக்குள்ள வேணுங்கிற சண்டையெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாமன் மச்சான் தாய் பிள்ளை மாதிரி தான் பழகுவாங்க. ஆனால் வேலை வெட்டி அந்த ஒரு விஷயத்தை வந்துன்னா சண்டை வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் போய் ஒரு சின்னதை படம் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதானே பெரிய விஷயமே எனக்கு. ஆமாம், ஜெயிக்கிற இல்லை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எவன் ஐயோ யாருன்னே ஒதுக்குறது? அங்கே அப்படியெல்லாம் யாரும் ஒதுக்கப்படலாம் முடியாது. இங்கே திறமை இருக்கிறவன் ஓடிட்டே இருப்பான், ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். இங்கே சினிமா திறமை இருந்ததுன்னா வரவே இருக்கும். திறமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும். அதை அவன் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் போவான். என்னை ஏன் உன்னை வச்சுருக்கு அப்படின்னா நான் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னை நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னை நான் காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது ஷார்ட் ஃபிலிம். நான் யாருன்னு ஒரு ரைட்டருக்கு வந்து நான் ப்ரூஃப் பண்ணோன்னா முன்னையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம், இல்லைன்னா ஒரு ஆடிஷனில் நடித்து காட்டுவோம். அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிமே அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பெரிய ஆர்டிஸ்ட் முன்னால் நடிக்க வைக்கிறப்போ இவன் ஏதோ பண்ணிட்டான்னா அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும்.
அதனால வந்து அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் முடிவு எடுக்கல, சின்ன சின்னதாக பண்ணிட்டு வந்தோம். விவேக் சார் நல்ல முடிவு எடுத்தங்காட்டி தான் எனக்கு ஒரு நல்ல படம் கிடச்சது. அன்னையிலேருந்து இன்றைக்கி ஓடுறேன். ஒரு எழில் சார் இருந்ததுன்னா நான் எப்படி இவ்வளோ படம் எடுத்துருக்க முடியும்? இதுக்கு ஏன் நம்ம விரும்மாண்டின்ற ஒரு படத்தில் வந்து அத்தனை பேரும் மதுரைக்காரங்க தான் ஃபுல் அண்ட் செலெக்ஷன், 6 மாதம் செலெக்ஷன் போச்சு. நான் கோயம்புத்தூர்கார் பையன், பொள்ளாச்சி, எனக்கு இன்னும் ஸ்லாங் இன்னும் அது எனக்கு போகலை. ஏன் எப்படி என்னை அதில் போட்டார்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் தான். ஐயோ இத்தனை நாளாக கஷ்டப்படுறானே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னா கொடுத்தாரு இல்லையே. அவங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, அவனோட பாடியில் அவங்க நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்னாரு. நான் கற்றுக்கிட்டல, என்னால் முடிஞ்ச மதுரை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு அந்த படத்தில் ட்ராவல் பண்ணேன். உண்மையாலுமே இப்போ நான் வந்து நல்ல சூரிய மாதிரி தான், சூரிய பார்த்து உண்மையுமே சூரிய பார்த்து நான் வந்து பொறாமையே பட்டிருக்கிறேன். என்னடா இவன் நம்மளை மச்சான், நம்மளாம் ஒரே ரூமில் எப்படிலாம் எடுத்துருக்கிறோம், சட்டை இல்லாமல் ஓடி கிழித்து சுற்றி இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அவள் ஆளே டோட்டலாக மாறி இருக்கிறானே, இதெல்லாம் பார்த்தோமா உனக்கு புத்தி வேலை கோட்டாச்சு அப்படின்ட்டு நானும் இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முக்கு போகிறேன், நல்லா ஒரு உடம்பை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வரேன், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குண்டான வாய்ப்பு இவன் ஒருத்தர் எனக்கு சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு உண்டான எனக்கு எடுத்துக்கிற சின்ன டைட்டரு இப்போ நாளைக்கு பெரிய டைட்டர் ஆகலாம், லோகேஷ் கனகராஜ் மாதிரி. ஆனால் அவன் ஆகிறதுக்கு முன்னால் இவன் நம்புறான்னா அவன் நம்பிக்கையோடு நான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உடம்பை கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்தால் தான் அவன் ஃப்ரேமில் வந்து சின்ன படம் பெரிய படமெல்லாம் இல்லை, ஜெயிக்கிற அத்தனை படமே பெரிய படம் தான். முதல்ல இந்த கேரக்டர் அவர் சொன்னப்போ உங்களால் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கே அவங்களை பார்க்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. தோணுச்சு இந்த திறமையை. ஏன்னா சும்மா ஒரு 4 சீன் காமெடி வருவீங்க, சின்னதாக சென்டிமெண்ட் அழகாக வைப்பீங்க. ஆமாம், இது வந்து பார்த்தாலே நம்ம கொண்டா செய்யாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இல்லை எனக்கு என்னன்னா அவர் சொன்ன உடனே நம்ம பண்ணணும். ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம், அவருக்குள்ளே வேற என்னமோ ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருக்காரு. அவருக்கு பெரிய ஹீரோ கிடைக்கல, கொட்டாச்சி வச்சு ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இல்லை, ஆமாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கிடைச்ச வாய்ப்பையும் நான் தக்க வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தக்க வைக்கிறேன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே வந்து எனக்கு பெரிய படமாக கிடைக்கிறப்ப இதுக்கு மேலே எத்தனை படம் கிடைத்தாலும் என்னோட பசிக்கு தீனி போகிறதுக்கு இங்கே டைரக்டர் இல்லை. கண்டிப்பாக நான் அது ப்ரொடியூசரோட இது வந்து கதையாக நான் எழுதிட்டேன், நான் ஒரு கேரக்டராக வச்சு. ஸோ இதுக்கான முடிவுகள் வந்து ப்ரொடக்ஷன் தான் எடுக்கணும், ஏன்னா அவங்கள வச்சு தான் எனக்கு படம் எடுக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி, அவங்க சொல்கிறதா ஃபாலோ பண்ணேன். ஆனால் இல்லை, இதோட கதைகள் வந்து என்னென்னா அதான் ஆனால் அதான் அது காரணம் என்னென்னா இல்லை, அது ஒரு டைலாக் வச்சுருப்பேன்னா, அந்த மீனுக்குள்ளே இருக்க ஒரு டைமண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா மீன் வச்சு கடத்துறது தான் இந்த பெரிய கதையோட ஒரு நாட்டாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அது கடல் வழி போக்குவரத்தை வச்சு தான் இந்த கதை ட்ராவல் ஆகுது. அதுக்காக மட்டும்தான் கடல் எடுத்தோன்னா, இதே நான் இன்னும் அடுத்த கதைகள் எடுத்தேன்னா ரோட் சைடு கண்டிப்பாக வரும். நான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணும்போது அது தவறுகள் இல்லைன்றதை நான் சரி பண்ணிடுவேன். அதுக்கு என்னால் கன்வே பண்ண முடியும், ஷார்ட் ஃபிலிமில் கன்வே பண்ண முடியல, பட் அதை கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தவறுகள் எப்போவுமே பண்ண மாட்டேன் நான். அதான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த தவறுகள் செய்கிறவங்க எப்போவுமே ஃபேமிலியை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்கிற தவறுகள் எல்லாமே குழந்தைகளையும் குடும்பத்தை மட்டுமே பாதிக்குது. ஸோ அதோட மெயின் தாட்டும் இதில் நான் வச்சிருப்பேன். ஆனால் என்ன அதான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண முடியல, இல்லை கன்வே பண்ண முடியல. ஏன்னா அருவா எடுக்கிறப்போ தன்னோட குழந்தை இருக்குது, தன்னோட ஃபேமிலி இருக்குன்னு யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதை மீறி நான் பார்த்துக்கலான்னு எடுக்கும்போது பின்னாடி குடும்பங்கள் கஷ்டப்படுறதை யாருமே யோசிக்கிறது இல்லைனால தான் இங்கே தவறுகள் நிறையா நடக்குது. ஸோ அதை தவறுகளாக காமிச்சு தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்காக தானே இந்த படத்தை ஆனால் இது வந்து ஒரு 3 daysல நான் ஷூட் பண்ணேன். எனக்கு அதுக்கான டைம் தான் கிடச்சிச்சு. அதுக்குள்ளே நாங்கள் 20 minutesல பண்ணிட்டோம். ஃபீச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் எனக்கு குறுகிய டைமில் என்னால் முடிக்க முடியும். ஏன்னா அதுக்கான டீம் எனக்கு கூட இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பணத்துக்காக இல்லாமல் ஒரு டைம் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு கூட சேர்ந்து ஓடுறாங்க. ஸோ அதனால் பெரிய கமர்ஷியலாக இல்லாட்டியோ பரவாயில்ல, எனக்கான சின்ன சின்ன சப்போர்ட் கிடைச்சாலே போதும், இந்த படத்தை பெரிய படமாக என்னால் எடுத்துட முடியும் ஒரு நம்பிக்கை. நான் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன்னா நீங்களாம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் என் டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ், என் மைத்துனர், அவரும் என் குருநாதர், அவரும் ஒரு காரணம். இந்த குருதியின் யுத்தம் இந்த படம் வந்து என்கிட்ட வந்து கொட்டாச்சி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை கொட்டாச்சின்னு யார் பண்ணுறான்னு கேட்ட முதல்ல நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் ரஞ்சித் அறிமுகப்படுத்தினார் எனக்கு. அவனை எதுவுமே பேசலை. மறுநாள் அவுட்டோர் போகிறேன், இல்லை நாளைக்கு நான் அவுட்டோர் போகிறேன் கொட்டாச்சி அப்படின்னேன். இல்லை நான் இன்றைக்கே முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே அப்படின்னாரு. உடனே அன்றைக்கே ஷூட் பண்ணி அன்றைக்கே எடிட் பண்ணி அன்றைக்கி நைட்டே உட்காந்து நைட் 12 மணி வரைக்கும் டப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடியகாலம் 4 மணிக்கு நான் அவுட்டோர் போனேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படமாக வரணும்.
அதுக்கு என்னுடைய டைரக்டர் ரஞ்சித்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கொட்டாச்சி தான் இது மெயின் காரணம். அதுக்கப்புறம் மலேசியா பிளாக் சிவா கலக்கிட்டார் படத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். இந்த படம் பெரிய படமாக வரும்போது பேசலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரெடியாகும். அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் சினிமா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் என்னோடய டீமும் மூவி பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் இந்த குருதியின் யுத்தம். ஸோ இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்காக கொட்டாச்சி அண்ணன் சிவா எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக பைலட் ஃபிலிம் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். கொட்டாச்சியோட நண்பர்கள் எல்லாருமே வந்து அண்ணாக்கள் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மீடியாக்காக பேசாமல் மனசுலேருந்து பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த ஃபயர் தான் எங்களை நெக்ஸ்ட் அளவுக்கு மூவி பண்ணுறதுக்கு நகர்த்தி கொண்டு போகும்னு நம்புகிறோம். ஓடிடியில் வந்து ஷார்ட் ஃபிக்ஸ் ஏப்ரல் 3 ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை பார்க்கணும். பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறத தாண்டியும் இதில் இருக்க குறைகளை நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் மூவி பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் அதை சரி செஞ்சு எனக்கு தெரிஞ்சு கூடியவர்களில் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதமும் நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்னாலேயோ இந்த இயரில் நாங்கள் மூவி பண்ணுறோன்னு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குறைகளும் சொல்லுங்கள். நாங்கள் சரி பண்ணி இதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணிடுவோம்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.